வணக்கம். நிலத்திலே ஏர் உழுதுகிட்டு இருந்தார் ஓர் ஆள். உடம்பிலேயே அவர் ஏழையே தவிர மனசில் அவர் ஏழையாக தெரியலை. வேட்டைக்கு சென்று கொண்டிருந்த ராஜா இந்த விவசாயியை பார்த்தார். ஐயா பெரியவரே, இப்படி வாரும். அதுக்கு விவசாயி, பொழுது போகிறதுக்குள்ளே இந்த வயல் பூராவும் உழவு ஓட்டி ஆகணும், பேச நேரமில்லை என்றார். ஒரு நாள் முழுதும் உழுதா உனக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும்? 8 அணா கூலி கிடைக்கும் என்றார் விவசாயி. இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற என அரசர் கேட்க, அதற்கு விவசாயி, ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் 2 அணா செலவாகுது. வயதான அப்பா அம்மா இருக்காங்க. சின்ன வயசுலே என்னை காப்பாற்றினவங்க. அவங்க கடனுக்கு 2 அணா செலவாகுது. அது பழைய கடன். அம்மா அப்பா. என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவில்லாத நிலையிலே தன் மகனோடு என் வீட்டில் இருக்கா. அவருக்கும் அவன் மகனுக்கும் 2 அணா செலவு பண்ணுறேன். அது தர்மம். எனக்கு 2 பிள்ளைங்க. அவங்களுக்கு 2 அணா செலவு செய்கிறேன். அது வட்டி கொடுக்குற மாதிரி. பிற்காலத்தில் அவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான். அதனால் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்றார் விவசாயி. ராஜாவுக்கு அர்த்தம் புரிந்தது. அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்கி விவசாயிக்கு தானமாக கொடுத்தார். கிடைக்கிறது எப்படி பங்கு போடுறான், எப்படி திருப்தியாக வாடுறாரு என புரிந்து கொண்டு இதே வழியில் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று முடிவு செய்தார் அரசர். வணக்கம்.